வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நவம்பர் 21 வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் நேற்று சவுத் இந்தியன் பேங்க் 8% விழுந்துச்சு. ஏன் விழுந்துச்சு, அதில் இப்போ வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். மற்ற சில வாய்ப்புள்ள முக்கியமான நிறுவனங்களையும் பற்றி பார்ப்போம். அதுக்கு முதல்ல நேற்று நவம்பர் 20 வியாழக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்க்கலாம். சென்செக்ஸ் 446 புள்ளி அதிகரித்து 85,632 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 139 புள்ளி அதிகரித்து 26,192 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 131 புள்ளி அதிகரித்து 59,347 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நேற்று 283 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 824 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் வாங்கிக்கிட்டு வர்றது பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம். சிங்கப்பூரில் வர்த்தகமாகிற கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு 52 புள்ளி இறங்கி 26,166 வர்த்தகமாகிட்டுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 88.70 ரூபா இருக்குது. 11 பைசா விழுந்திருக்கு. இந்திய பணம் விழுந்திருக்கு. படு வீழ்ச்சி 11 பைசா விழுந்திருக்கு. ஆபரண தங்கத்தோட விலை 1 கிராம் ஜிஎஸ்டி சேர்க்காமல் சென்னையோட விலை 11,500 ரூபா. 100 ரூபா நேற்று இறங்கியிருக்கு. 1 கிராமுக்கு 100 ரூபா இறங்கியிருக்கு. ஆபரண தங்கம் 8 கிராம் ஒரு பவுனோட விலை 92,000 ரூபா. ஒரு பவுனுக்கு 800 ரூபா நேற்று இறங்கியிருக்கு. மொத்தத்தில் இறங்கி ஜிஎஸ்டி சேர்க்காமல் ஒரு பவுனோட விலை 92,000 ரூபாயா இருக்குது. பொறுமையாக இருப்போம், இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும். வெள்ளி 1 கிராம் 173 ரூபா. நேற்று 3 ரூபா இறங்கியிருக்கு. நல்ல வீழ்ச்சி. 1 கிராம் 173 ரூபாயா இருக்குது. ஆபரண வெள்ளி. நண்பர்களே, டாட்டா கோல்டு பீஸு, அப்புறம் சில்வர் பீஸு, அப்புறம் நிஃப்டி 50 பீஸு, நெக்ஸ்ட் 50 ஜூனியர் பீஸு எல்லாமே நம்ம டெய்லி தினந்தோறும் பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை இப்போதைக்கு முதலீட்டு வாய்ப்புக்கு பக்கத்தில் அது எதுவும் இல்லை. அதனால் அதை தினந்தோறும் பார்க்காம கொஞ்சம் கேப் விட்டு பார்க்கலாம். அதில் வாய்ப்பு வர்றப்ப நிச்சயமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க. அதெல்லாம் நம்ம முக்கியமாக பயன்படுத்திக்கிடுவோம். வாய்ப்பு கிடைக்கிறப்ப எந்த நிறுவனமாக இருந்தாலும் நான் உடனடியாக சொல்லுவேன். அதை நீங்களும் குறித்து வச்சு பயன்படுத்திக்கங்க. சவுத் இந்தியன் பேங்க் நேற்று ஒரே நாளில் 8% விழுந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம், கடந்த ஒரு மாதத்தில் பங்கு விலை 30% அதிகரிச்சிச்சு. இதனால் அதிகமாக வாங்கின முதலீட்டாளர்கள், பெரிய முதலீட்டாளர்கள் தங்கள் லாபத்தை வெளியே எடுக்கிறதுக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே சமயத்தில் 30% வரைக்கும் ஏறினது இப்போ ஒரு 10% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. உச்சியிலேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 41 ரூபா 65 பைசா வரைக்கும் போயிருக்கு. லோ 22 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 37 ரூபா 77 பைசா நேற்று. பிஇ ரேஷியோ 7.28. செக்டார் பிஇ 20.69. புக் வேல்யூ 35 ரூபா 90 பைசா. ஒரு டைம் அதிகமாக இருக்குது. இப்போ கூட வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது. புக் வேல்யூ ஒரு டைம் தான் இருக்குது. மற்றபடி பிஇ ரேஷியோ பார்த்தோம்னா வெறும் 7.28 தான். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேல்யூஷன் சீப்பாக இருக்குது. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்குது. முதல் வாய்ப்பு 36 ரூபா 20 பைசாவுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்தடுத்து இறங்கினா வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. நல்ல டிவிடெண்ட் 1% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனம். நீங்கள் வாங்கிட்டு உடனே ப்ராஃபிட் எதிர்பார்க்காதீங்க. வாங்கிட்டு 5 வருஷம் காத்துறீங்கன்னா நல்ல மல்டி பேக்கர் ரிட்டர்ன் தர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பயன்படுத்திக்கங்க. இது எம்ப இறங்கும் நம்ம காத்துட்டு உட்கார்றது வீணான வேலை. ஏற்கனவே பல வாய்ப்புகளை விட்டுட்டோம். 36 ரூபா 20 பைசாவில் முதல் வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து இறங்கினாலும் பயப்படாமல் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு 5 வருஷம் ஹோல்டு பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். செமிகண்டக்டர் பங்குகள்லாம் நல்லா இறங்கிட்டு வருது. மோஸ்ட் சிப்பு நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் 216. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்லாம் நல்லா இருக்குது. லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனம். செமிகண்டக்டர் துறையில் முக்கியமான நிறுவனமாக இருக்கிறாங்க. க்ளோசிங் ப்ரைஸ் 216 க்ளோஸ் ஆகிருக்கு. முதல் முறை வாய்ப்பில் தான் இருக்குது, பயன்படுத்திக்கங்க. சிஜி பவரு நேற்று க்ளோசிங் ப்ரைஸு 722. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்லாம் நல்லா இருக்குது. முதல் முறை பயன்படுத்திக்கிற வாய்ப்பில் தான் இருக்குது. லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல நிறுவனம். இறங்க 2-3 முறை கன்சிடர் பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. என்டிபிசியில் முதல் முறை வாய்ப்பு நமக்கு பக்கத்தில் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 377, லோ 292, க்ளோசிங் 326, பிஇ ரேஷியோ 13, செக்டார் பி 27, புக் வேல்யூ 173 ரூபா. 1.89 டைம் அதிகமாக இருக்குது. 2.56% நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது. என்டிபிசியை பொறுத்தவரை நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதுக்கு 322 முதல் வாய்ப்பு இருக்குது. இறங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இது அதிக இறங்குறதுக்கெலாம் வாய்ப்பு கம்மி தான். 322 தான் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நீங்களும் யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும் என்டிபிசி.
என்எம்டிசி நேற்று ஸ்டாக் க்ளோசிங் ப்ரைஸ் ரூ. 74.46. முதலீட்டு முதல் வாய்ப்பு வந்து ரூ. 72 இருக்குது. 4.43% எக்ஸலண்ட் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டிவிடெண்டுக்காக ஒரு பங்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் என்எம்டிசி. என்எம்டிசியை பொறுத்தவரை ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம பல முறை பார்த்துட்டோம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கிறதுக்கு வேல்யூஸுன்னு ரொம்ப சீப்பாக இருக்குது. நீண்ட கால முதலீட்டுக்கு டிவிடெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்களும் மற்றபடி நல்ல ஹெல்த்தியான ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் உள்ள கம்பெனியாக இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. முதல் வாய்ப்பு 72 இருக்குது. ரொம்ப வாய்ப்பு பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் பையிங் ஆர்டர் போட்டு வச்சுட்டு கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். அந்த மாதிரி கவனிச்சுக்கோங்க. கோட்டாக் மஹிந்திரா பேங்கில் நமக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. க்ளோசிங் ப்ரைஸு 2098. வேல்யூஷன் பரவாயில்லாமல் இருக்குது. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை நல்லா இருக்குது. லாங் டேர்முக்கு வந்து வாய்ப்பு வந்து பக்கத்தில் இருக்குது. 1960 இருக்கிறதா நான் பார்க்குறேன் முதல் வாய்ப்பு. டிவிடெண்ட் வந்து பெருசாக கொடுக்கல. நிகர லாபம் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து சீராக இருக்குது. அதேமாதிரி காலாண்டில் வந்து கொஞ்சம் லாபம் வந்து கொஞ்சம் குறைஞ்சதுனால தான் பங்கு விலை இறங்கிக்கிட்டு இருக்குது. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தடுத்த காலாண்டு முடிவுகள் நல்லா இருந்தால் டாப்பில் போயிடும் விலை. 1960 முதல் வாய்ப்பாக இருக்குது. நீங்களும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடுங்க. லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல நிறுவனம் இந்த கோட்டாக் மஹிந்திரா பேங்க். ஓலா எலக்ட்ரிக் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் ரிவார்டும் அதிகம். நிறுவனத்தில் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். 39 ஒரு தடுப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன நஷ்டம்தான் வரும். 39 தடுப்பாக வச்சுக்கோங்க. 39 கீழே போனால் வெளியே வந்துடுறது நல்லது. அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு 20% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக அவங்களால பயன்படுத்த முடிஞ்சால் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா அசால்ட்டாக இருந்தீங்கன்னா கீழே இறங்கி 10 கூட போயிடும். அதை நம்ம கணிக்க முடியாது. அதனால் 39 தடுப்பாக வச்சு உங்களை பாதுகாத்துக்கங்க. 39 கீழே போகாத வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். லாங் டேர்முக்கு கூட வச்சுக்கலாம். அதே சமயத்தில் ஷார்ட் டேர்முக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு 20% ப்ராஃபிட் கிடைக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்திக்கங்க. ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். ஐஆர்எஃப்சி ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். க்ளோசிங் வந்து 120. இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் இவ்வளவு இறங்கியும் கூட இப்போயும் ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது. ஸ்டாக் வந்து 1.33% நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் காலாண்டில் வந்து ரெவென்யூ நல்லா விழுந்திருக்கு. 105 வந்து ஒரு தடுப்பாக வச்சுக்கிறணும். 112 தான் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். 112 வாய்ப்பு இருக்குது. 105 ஒரு தடுப்பாக வச்சுக்கலாம். லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனம் தான். ஆனால் வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வாங்கினோடனே உடனே ஏறணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ வாங்காதீங்க. லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. பொறுமையாக வைக்கிறீங்க. ஒரு 5 வருஷத்தில் நல்ல ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 110க்கு கீழே போனால் 112 தான் வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். நீங்களும் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. ஜொமேட்டோ எட்டர்னல்னு பேர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. ஸ்டாக் க்ளோசிங் வந்து 307 க்ளோஸ் ஆகிருக்கு. 295 கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அதே சமயம் இப்போ முதல் முறை வாய்ப்பில் தான் இருக்குது. நம்ம பல முறை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். ஸ்டாக் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடு ஸ்டாக்காக இருக்குது. அதே சமயத்தில் எதிர்காலத்தில் இதோட பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல எதிர்கால வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதனால தான் இந்த பங்குக்கு வந்து விலை அதிகமாக கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஓவர் வேல்யூ ஸ்டாக்காக இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் கவனமாக 295 கொஞ்சம் கவனம் வச்சு பயன்படுத்திக்கங்க. லாங் டேர்முக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்க போகுது. அதனால் நீங்களும் வந்து யோசித்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. டாட்டா ஸ்டீலில் வாய்ப்பு முதல் முறை வாய்ப்பு பக்கத்தில் இருக்குது. 168 வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். 262% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. பங்கு விலை வந்து இப்போயும் கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது. 2% நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அருகில் இருக்குது. கவனிச்சுக்கோங்க. 168 வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதே மாதிரி இது வந்து இந்த யூரோப்பில் உள்ள பிரச்சனைகள்லாம் நல்லா சரியாயிருச்சுன்னா இந்த பங்கு நல்ல உச்சத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யூரோப்பில் பல பிரச்சனைகள் இருக்குது நிறுவனம். அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு முடிவுக்கு வரும்னு நம்பலாம். அதே சமயத்தில் இப்போ வந்து வேல்யூஷன் கொஞ்சம் அதிகம்தான். இருந்தாலும் வந்து நம்ம வாங்கினா நீண்ட கால நோக்கத்துக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும். டிவிடெண்ட் நல்லா 2% வரைக்கும் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.